வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்எஸ்பி மீடியா. நான் உங்கள் நண்பன் மானோ ஜெயமாஸ்தி. எஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் உங்கள் மீனவன் பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப லாஸுக்கு போய் அவரோட நண்பர்கள் வட்டாரம் தான் அவருக்கு இது எல்லாத்துக்குமே காரணங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பிரச்சனையோட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது என்னங்கிறதாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் உங்கள் மீனவன் மீன் பிடிக்க போகிறது சும்மா ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா அது நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்களோட நண்பர்கள் தேங்க இந்த வீடியோ மாதிரி நம்ம டிக்டாக்ல போடலாம்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டார். சுமார் தான் போச்சு வியூவர்ஸ். ஆனால் போக 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவரோட பேச்சு வழக்கங்கள், அவர் பிடிக்கிற ஊர் மீனை பற்றியும் அந்த கடலில் நடக்கிற நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்ல சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருந்து மக்கள் எல்லாமே அவரோட அந்த டிக்டாக் வீடியோவை ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ரொம்பவே வைரலாகி ரொம்ப ரீச்சாக போய்கிட்டு இருந்துச்சுங்க. அதை தாண்டி ஒரு சில நாட்கள்லேயும் நம்மளோட டிக்டாக் இந்தியா பேன் பண்ணிருச்சு. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்போ சரி நம்ம டிக்டாக் தான் போச்சு, ரீல்ஸ் ஆச்சு போடுவோன்ட்டு நம்ம அதே வீடியோவை டிக்டாக்ல இருந்து எடுத்து ரீல்ஸை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ரீல்ஸும் தாறு மாதிரி தக்காளி சோறு வேறு மாதிரி போச்சு. அதிலிருந்து போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு இதில் இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு யோசிச்சு அப்படியே நம்ம யூடியூப் பக்கம் வந்தாருங்க. யூடியூப் பக்கம் வந்து யூடியூப்பில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவர் ஆல்ரெடி அவர் இருந்த ஃபேமில் யூடியூப்பில் போட்டதுமே பட்டுன்னு ஒரு ரீச் ஆகிட்டாருங்க. யூடியூப்பில் நல்லா ரீச் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது சில மோனிட்டேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவருக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. ஏன்னா இவர் 3ஆம் கிளாஸ் வரையும் தான் படிச்சிருக்காரு. அதனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச இல்லை நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு இந்த மாதிரி பண்ணி தரியா, என்னன்னா அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணும், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடவோ, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடவோ, யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு, கீழே எழுதி போடுறதுக்கு, ஏதாச்சும் இங்கிலீஷில் 2 வார்த்தை எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைங்கிறனால அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகேனா நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளுக்காக ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவருக்கான ஏதாச்சும் ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்போ அதனால இவர் சொல்லியிருக்காரு, தம்பி என்னோட எல்லா இன்கம் சோர்ஸும் ஆனது என்னோடய சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லா இன்கம் சோர்ஸில் இருந்தும் நான் ஒரு 70% எடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு 30% தாரேன்னு இருக்காரு. அதுதான் இவர் செஞ்ச மெயினான தப்பு. ஏன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ எவ்வளோ ஏஜென்சி எவ்வளோ கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10% இன்கம் சோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நாங்களே முழுசாக பார்த்துக்குறோங்கிற மாதிரி கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது. அவரை சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா இது அவரை சுற்றி இருக்கிற யாரும் அவர்கிட்ட சொல்லலை. அதையும் தாண்டி அவருக்கு அது தெரியலை. அது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. முழுக்க அந்த தம்பியை நம்பி மட்டுமே இந்த தொழிலுக்குள்ளே இறங்கியிருக்காரு. தொழிலுக்குள்ளே இறங்கியிருக்காங்கிறத தாண்டி இவர் இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் மட்டும்தான். ஆனால் அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அந்த தம்பியோட வார்த்தையை கட்டி இவர் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சார் இவரோட ஃப்ரான்ச்சைஸியில், நான் மீனவன் உங்கள் மீனவன் சொல்லிட்டு. ஏன்னா இவரோட பேர், இவரோட ஃபோட்டோ இவர் ரொம்ப வைரல் ஆனதுக்கப்புறம் ஆனால் ஒரு பெட்டி கடை வைப்போம், அதில் ஒரு மீன் கடை மாதிரி வைப்போம், நல்லா போகும்னு சொல்லி அதை நம்பி ஒரு கடை வச்சார். அதுதான் இவருக்கு நேரம் சரியில்லைங்கிறது உண்மையான ஒரு இடம். ஏன்னா அவர் அப்படி தாங்க என்கிட்ட சொன்னார். அவர் இதை நல்லபடியாக அந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கும்போது, ஆனால் இன்னொன்று வைப்போன்னு சொல்லிட்டு இவங்க மொத்தமாக 20 ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காங்க. அந்த 20 ஃப்ரான்ச்சைஸியும் இவர் சம்பாதிச்ச காசையும் தாண்டி இவர் பொண்டாட்டி நகை, இவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் நகையை வாங்கி பேங்கில் லோன் வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் குட் ஐடியா, நல்ல பிஸ்னஸ் தான். பட் அதில் என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஃப்ரான்ச்சைஸியெல்லாம் விற்று அங்கேருந்தும் காசு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. எங்கே நடந்துச்சுன்னா நம்பிக்கை துரோகம் தாங்க இதில் முழுசாக நடந்திருக்குது. ஏன்னா இவர் ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னாரா சென்னையிலேருந்து, அவருக்கு திடீர்னு வீட்டில் கல்யாணம்னு சொன்னதுனால, அண்ணே அந்த தம்பி கேட்டுருக்காண்ணே எனக்கு ஒரு 8 லட்சம் தேவைண்ணே, எனக்கு கல்யாணம், நான் வெளியே வட்டிக்கு வாங்கலாம்னு நினச்சிருக்கேன்னு சொல்லும்போது, அண்ணன் நான் இருக்கும்போது நீ எதுக்குடா வெளியே வட்டிக்கு வாங்குற, நான் உனக்கு தாரேன்னு சொல்லிட்டு அங்கே தாங்க இது ஆரம்பிச்சிச்சு. இவனை நம்பி ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த 8 லட்சத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு எல்லாமே அவன் பக்கமாக விழுத்துக்கிட்டான். ஏன்னா இவருக்கு எழுத வாசிக்க தெரியாது. அவர் காட்டுற எல்லா பேப்பர்லேயும் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. ஆகும்போது இவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த ட்ரேட்மார்க். நான் உங்கள் மீனவன் என்கிற ட்ரேட்மார்க் விற்று அவரோட ஃபோட்டோவை தவிர்த்து மற்றபடி கடையோட அக்ரிமெண்ட்டு, வந்த செலவு வரவு காசு எல்லாமே அவர் அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டு, அண்ணே நம்ம கம்பெனி லாஸில் போய்கிட்டு இருக்குன்னு கணக்கு காட்டி போக 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 சுத்தமாக இன்கம் சோர்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால இவரே இறங்கி விசாரிக்க நினச்சா இவருக்கு எழுத வாசிக்க தெரில. சரி நான் வேண்டாம், என் மச்சனை, அதாவது அவரோட ஒய்ஃபோட அண்ணனை மச்சான் நீ பாடுறான்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்ததும் அவருக்கும் கணக்கு அங்கே எங்கே ரொம்ப இடிச்சிச்சு. அவர் கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்த்ததில் இந்த பையன், தம்பி நீ என் நம்பின ஒருத்தன் அவனை ஏமாற்றிட்டான், அவன் தான் இவனோட இன்கம் சோர்ஸ் எல்லாத்தையும் முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட தான் காசு இருக்குன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அண்ணே இல்லைண்ணே எல்லாமே நீங்கள் தானே சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க, நீ உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ராடான ஒரு பேப்பர் வழக்கெல்லாம் காட்டி ஏமாற்றிருக்கிறான். கடைசியில் இது இவ்வளவு நடந்து நம்ம ஏமாற்றிட்டோம், நம்ம தம்பிக்கு மேலே நம்பின ஒரு பர்சன் நம்மளை ஏமாற்றிட்டானேங்கிறது இவருக்கு தாங்க முடியாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் 1 வீக் ஐசியூவில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு
ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது கூட தம்பி எனக்கு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டதுக்கு அண்ணன் 10,000 ரூபா இப்போ எடுத்து தர முடியாதுன்னு ரொம்ப செலவில் இருக்குது, நம்ம கடனில் இருக்கிறதுனால எல்லா காசும் அங்கிட்டு தான் போகுது, நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் கிடையாதுங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மொத்தமாக வலிச்சு எடுத்து வச்சிட்டாங்க. 20 ஃப்ரான்ச்சைஸியில் சரி ஒரு 18 விட்டுருங்க, ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸிலேருந்து ஒரு 5,000 பார்ட்டி கொடுக்க முடியுது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்குங்கிறதுக்காக. இது ஆக மொத்தம் என்ன நடந்துச்சுன்னா, மொத்தமாக இவர் தம்பிக்கும் மேலே நம்பின ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் ஃபைனலாக இதுக்கு மேலே இவர் ரொம்ப நல்லதாக தாங்க பண்ணுறாரு. ஏன்னா இன்னும் நம்ம நம்பிட்டோம், அது நம்ம தப்பு, அந்த தம்பி மேலே ரொம்ப பழி போடாமல் இன்னும் லீகலி கேஸ் எதுவும் கொடுக்காம அட்வொகேட்டை வச்சு அவங்க தகர்ப்பில் இருந்த ஒரு அட்வொகேட்டு இவரோட அட்வொகேட்டும் பேச்சுவார்த்தைகள் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் என்னங்கிறது எனக்கும் தெரியல, அவரும் வெளிவிடலை. ஸோ அது விரைவில் அதை பற்றி அடுத்த நியூஸ் வரும். ஆனாலும் எனக்கு என்ன ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், பாவங்க அவரை நம்பி காசு போட்டவங்களும் அவரோட நம்பிக்கை இழந்துட்டார். அதை தாண்டி இவரை நம்பினவங்களும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. காசு விஷயம் அது யாராக இருந்தாலும் பார்த்து பத்திரமா கவனித்து அதை கொண்டு போகணுங்கிற சொல்லிக்கிறேன். அதே தாண்டி மொத்தமாக இப்போ உங்கள் மீனவனுக்கு நாமத்தை போட்டுவிட்டு போயிட்டான். அதை சீக்கிரமாக நம்மளை சார்ந்து எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த காசு இல்லைனா இப்போ இவர்கிட்ட தொலைஞ்சு போனதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை இவரை ஏமாத்துறவருக்கு கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு ஆள், நம்மளுக்கு வீடியோலேயே இவ்வளோ நல்ல கண்டென்ட் கொடுக்குறாருன்னா அவர் வீடியோ தாண்டி அவரோட உண்மையான அந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது இந்த ஒவ்வொரு மீனவனுக்கும் தெரியும், நம்ம பார்க்குற நம்மளுக்கும் தெரியுது. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணுன்ட்டு நம்ம எல்லோரும் அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவருக்காக ப்ரே பண்ணுவோம். அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. இதோடு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, நம்புங்க, எவ்வளோ நம்பணுங்கிறத மட்டும் அதை நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கோங்க. பட்டதுக்கப்புறம் திருந்த முடியாதுங்க. யாருக்குமே இனிமேல் உங்கள் லைஃப்பில் யாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில், யாரையும் நம்பி முழுசாக ஒரு பொறுப்பு விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கயிறு நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க இப்போ இருக்கிற உலகத்தில் வாழ முடியும். ஏன்னா நம்பிக்கை அது இதெல்லாம் முந்தி காலத்தில், இப்போல்லாம் உமால போட நாயின்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பண கஷ்டங்கள், ஃபேமிலி இஷ்யூ எல்லாமே இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தேவையானது ஒன்று மணி தான். மணிக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நபர், எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதனால் நீங்களும் உஷாராக இருந்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் விஜய் மாஸ்டி.